ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாக உனக்கு பிடிச்சதை உன் கைகளில் தர்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது எனக்கு பிடிச்சதை சரியாக நீ தொட்டுட்டினா உனக்கு பிடிச்சது உன் கைகளின் மூலமாகவே தானாகவே உன் வாழ்வில் வந்து சேரும். ஆம் என் செல்லமே, நீ என் மேலே வச்சிருக்கிற முழு அன்பும் பாசமும் பக்தியும் எனக்கு தெரிஞ்சதால தான் எனக்கு பிடித்தது என்னன்னு நீ சரியாக சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன, என்னையே நீ இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கும் போது உன்னை படைச்ச நான் உன்னுடைய ஆசா பாசங்களையும் எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் தெரியாமலா இருப்பேன்? நிச்சயமா நீ நம்பிக்கை வச்ச இந்த வராகி தாய் நீ எதிர்பார்த்த விஷயத்த உனக்காக செஞ்சு தருவேன். எப்போதும் நல்லவங்களை தான் நீ நினச்ச, நல்லவங்களை நம்புன. ஆனால் அவர்கள் எல்லாம் துரோகிகளாக உனக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக மாறிட்டாங்கன்றது உன்னுடைய தப்பு கிடையாது தானே. துரோகிகளை நம்பி ஏமாந்துட்டோமே, கூடவே இருப்பவங்க நல்லவங்க நினச்சோம், குழி பறிச்சிட்டாங்களேன்னு வருத்தப்படாத. சில விஷயங்களை புரிஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அதற்காக தான் சில விஷயங்களை, சில கஷ்டத்தை நீ அனுபவித்த பிறகு உனக்கு இந்த புரிதலை உண்டாக்குவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். சில கஷ்டப்பட்டுட்ட, சில பிரச்சனைகளை பார்த்துட்ட, சில நஷ்டங்களையும் சம்பாதிச்சிட்ட. இனிமே என்ன, எல்லாமே உனக்கான லாபமாக, உனக்கான சந்தோஷமாக, உனக்கான அனுபவமாக, உனக்கான வாழ்க்கை பாடமாகத்தான் மாறப்போகுது. இதுவரைக்கும் நீ ஆசைப்பட்டு கிடைக்காதது, இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்து ஏமாந்தது எல்லாமே உன் கைகளில் வெற்றிகரமாக வந்து சேரப்போகுது. உன்னை குறை சொல்கிறதுக்காகவே சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும், உன்னை பற்றி குறை சொல்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ஆளும் உத்தமர்களும் கிடையாது. அவங்க சொன்னதை நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நீ ஒன்றும் ஏமாளியோ கோழையோ குற்றவாளியோ கோழை பிள்ளையோ கிடையாது. நிச்சயமாக நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ போகிற புத்திசாலி பிள்ளை அல்லவா. இதுவரைக்கும் உனக்கு இருந்த குறையையும், உன் மனக்குறையையும், மன கஷ்டங்களையும், மன கவலைகளையும், வேதனைகளையும் கூட போக்கி உனக்கு பிடிச்சத உன் கைகளில் தருவதற்காக தான் உன்னை தேடி வந்தேன். யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்கேன். என்னை பற்றி என் வராகி அம்மாவுக்கு தெரியும்னு உன் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ளப்பார். வெற்றியும் தோல்வியும் 2 விதமான படிகள். வெற்றி வரும்போது அதை சந்தோஷப்பட்டுக்கிட்டு அடுத்த முறை அதை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுக்கு வேலை செய். தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியிலிருந்து உன்னை திருத்திக்கிட்டு, நீ செஞ்ச தவறிலிருந்து மாற்றிக்கிட்டு அடுத்த முறை வெற்றி படியை ஏறுவதற்கு முயற்சி செய்யப்பார் என் செல்லமே. அழகாய் அமைகிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. ஆனால் அமைவதை அழகாய் மாற்றுவது தானே வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது உன் கையில் இருக்கக்கூடிய ரேகைகளில் இல்லை, உன் மனசில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையில் தான் வாழ்க்கை இருக்குது. உன் வாழ்க்கையை நான் நிச்சயம் உயர்வானதாக அமைச்சு தர்றேன். சில பேர்கிட்ட சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட இவங்களுக்கு சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு பேசாமல் போயிடலாம்னு சிரிச்சுக்கிட்டே தாண்டி போகிறது தான் உனக்கு நல்லது. சும்மா சும்மா பதில் பேசி, சும்மா சும்மா புரிய வச்சு எடுத்து பேசி நீ என்னத்தை சாதிக்க போகிற? அவங்களுக்கு எப்போ எது புரியணும்னு தலையில் எழுதியிருக்கோ அப்போது அதை புரிந்து கொள்வார்கள். நீ யாருக்கிட்டையும் போய் புரிய வைக்கிறேன்னு பேசுவதோ, வாக்குவாதம் பண்ணுவதோ, சண்டை போடுவதோ, சச்சரவை உருவாக்குவதோ வேண்டாம். எல்லா மனிதர்களுக்கும் தெளிவுபடுவதற்கான காலம் வேண்டும். அந்த தெளிவை அவர்கள் வாழ்க்கையில் பட்டுதான் இருப்பார்கள், பட்டுதான் புரிஞ்சுக்குவாங்கன்னு இருக்கும்போது நீ விட்டுவிடு என் செல்லமே. நீ எப்போவுமே உனக்கு எதிரில் இருக்கவங்க எப்படி பேசுகிறாங்களோ பழகுறாங்களோ அதையே திரும்ப கொடுக்கக்கூடிய கண்ணாடி போல புத்திசாலி பிள்ளையாக இருந்துவிடு. உனக்கு எதிரில் இருக்கவங்க அன்பாக பாசமாக நல்ல விதமாக நல்ல எண்ணத்தோட நல்லதை பேசுகிறாங்கன்னா அதையே அவர்களுக்கு திரும்பவும் நல்லதாக செய்யு. ஆனால் கெட்டவங்களாக இருக்காங்க, கெட்ட எண்ணத்தோட உனக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்காங்கன்னா அதை திரும்ப ஒரு பிரதிபலிப்பதற்கு பதிலாக அவர்களை அப்படியே தாண்டி கடந்து மறைந்து போய்விடு. எப்போதுமே உன்னுடைய லட்சியம் என்பது, உன்னுடைய குறிக்கோள் என்பது உன் வாழ்க்கையை உயர்த்துவதில் மட்டும்தான் இருக்க வேண்டும்.
உன்னை நீயே சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியத்தை நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன, அந்த மனநிலையோட நீ நிம்மதியாக இருக்கலாம். வாழ்க்கைங்கிற பரீட்சையில் இதயம் சொல்லும் சொல்லை நம்பி தோல்வியடைந்து விடாதே. உன் மூளை என்ன சொல்லுதுன்னு கேட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வேலைகளை செய். உன்னை உடைத்த நாட்கள் எல்லாம் உன்னை உருவாக்கிய நாட்கள். நீ கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் உன் கவலையை போக்குவதற்காக நீ கற்றுக்கிட்ட பாடங்கள்ங்கிறத நீ தெரிந்து கொள் என் செல்லமே. நீ பட்ட கஷ்டமும் நீ பட்ட துன்பமும் எதுவுமே வீணாக போகாது. அது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உனக்கே உதவும். அதை நீயும் புரிஞ்சுக்க தான் போகிற. இந்த உலகமே தலைகீழாக திரும்பினாலும் நீ கவலைப்படக்கூடாது என் தங்கமே. அப்படி உலகம் தலைகீழாக திரும்பும்போது அதன் இன்னொரு பக்கம் உனக்கான அழகான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கலான்ற அந்த நல்ல எண்ணத்தோட, நல்ல யோசனையோட, நம்பிக்கையோட நேர்மறையாக நீரு. உண்மையிலேயே கஷ்டம் வந்தால் உனக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. கஷ்டம் வந்துடுச்சேன்னு நினச்சி நீ பயப்படுற பற்றியா, அதுதான் உன் மனசை கலக்கி உன்னுடைய அறிவை குழப்பி உன் சூழ்நிலையையே கஷ்டமானதாக மாற்றி உனக்கு துன்பத்தை கொடுத்துருது. கஷ்டம் யாருக்கு தான் இல்லை, இதையும் நம்ம சமாளிப்போன்னு தைரியமாக வேலைகளை செய். அது தானாகவே சரியாயிடும். உன் மனசில் மட்டும் உற்சாகம் இருந்தால் போதும். மலை அளவு பிரச்சனைகளை கூட கடுகளவாக ஆக்கிவிடலாம் என் செல்லமே. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கொடுத்துருக்கிறது போல உன்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் நான் தீர்வை வச்சுருக்கேன். பறவை உலகம் முழுவதும் பறக்கும், அதுக்கு இங்கே தான் உணவு கிடைக்கும்னு இல்லை. அல்லது யாராவது அதுக்காக உணவை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்களா? அதே போல் அது போகிற இடமெல்லாம் அதற்கு உணவு கிடைப்பது போல நீயும் உன்னுடைய உழைப்பை தேட ஆரம்பிச்சினா இந்த உலகம் முழுவதும் உனக்கான வாய்ப்பு திறந்திருக்கு. உன் திறமைக்கு ஏற்றார் போல உனக்கான வாய்ப்பை நீதான் சரியாக பயன்படுத்திக்கணும். நீ எதை தேடுறங்கிறத பொறுத்து தான் உன்னுடைய மதிப்பை இந்த உலகம் புரிஞ்சுக்கும். நீ யாரு, உனக்கு மற்றவங்க கிட்ட இருந்து எப்படிப்பட்ட மரியாதை வேணுங்கிறத நீதான் வெளிப்படுத்த வேண்டும். உன்னுடைய செயலின் மூலமாக, உன்னுடைய பேச்சின் மூலமாக, உன்னுடைய புரிதலின் மூலமாக மற்றவங்க உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி நீயும் கண்ணியமாக நடந்து கொள் என் செல்லமே. எப்போவுமே உன்னை நீ யாரோட வாழ்க்கையோடும் எந்த மனிதர்களோடும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். உன் சிறப்பு என்னங்கிறத நீயே அறியாமல் இருந்தால் எப்படி சரியாக இருக்கும்? எல்லாத்தையும் விட நீ சிறந்த, தெளிவான, உயர்வான பிள்ளைங்கிற எண்ணம் எப்போதுமே உன் மனசில் இருக்கட்டும். அது ஆணவமாக மாறிடாம அடக்கத்தோடையும் பணிவோடையும் கூட இருக்கட்டும். அப்புறம் என்ன, யாராலும் உனக்கு சமமாக நிற்க முடியாது. எல்லாரையும் விட சிறப்பான ஆளாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்ப. நீ நினச்சதை விட நிம்மதி இல்லாமல் நீ தவிப்பது எனக்கு புரியும். ஆனால் இந்த நிம்மதியிழந்த வாழ்க்கையில் உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி மகிழ்ச்சியை தருவதற்கு நான் இருக்கேன்றத நீ மறந்துட வேணாம். உன்னுடைய பலம் என்னங்கிறத நீ தெரியாமல் இருக்கிறதுனால தான் எல்லாருமே உன்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க. நீ மட்டும் உன் பலத்தையும் உன் திறமையையும் புரிஞ்சுக்கிட்டினா உனக்கு எதிரே நிற்பவன் கூட உனக்கு மரியாதை கொடுத்து எழுந்து நிற்பான் என் செல்லமே. ஒருத்தரோட வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு நினச்சா அதுக்கு அறிவோ அழகோ பணமோ தேவையில்லை, அக்கறை மட்டும் இருந்தால் போதும். ஒருத்தர் நல்லா வரணும்னு நினச்சினா நீ அக்கறையாக பாசமாக அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்துவிடு. பெருசாக அவங்களுக்காக நீ எதுவும் கஷ்டப்படுறதோ செஞ்சு கொடுக்கணுன்றதோ அவசியம் இல்லை. கடல் பெருசாக இருக்குது, ஆனால் அதை பார்த்தா சந்தோஷம் வர்றது கிடையாது. அதை விட அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அலைகள் தானே கால்களை நனைத்து உனக்கு சந்தோஷத்தை தருகிறது. அதே போல் நீ சின்ன சின்ன மகிழ்ச்சியை அடுத்தவர்கள் அடையும்படி செஞ்சால் கூட போதும். அந்த சந்தோஷம் உனக்கான காயங்களையும் மாற்றும், உனக்கான மன அமைதியையும் தரும். தழும்புகளை கண்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு தைரியமான பிள்ளையாக இருக்கக்கூடிய நீ வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை பெருசாக நினைக்க வேணாம். எப்போதுமே ஏதாவது ஒன்றை அடைவதை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு நீ வேலை செய். நிம்மதி எப்போதும் நிரந்தரமாக உன் கூட இருக்கும். அது மட்டும் அல்ல, தேவையில்லாத கவலைகளோ மனக்கசப்போ
கஷ்டமோ யோசனைகளோ கூட உன் மனசில் தங்காது என் செல்லமே. உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கோ. அதை அடைவதற்காக புத்துணர்ச்சியோடு யோசிச்சிட்டே இரு. நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெற்று நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக என்றும் என்றென்றும் எப்போதும் நிச்சயமாக இருப்பேன். ஓம் வராகி போற்றி.